ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் கடையிலேருந்து வந்தேங்க. சரி, காலையில் வீடியோ எடுக்கலை, கரண்ட் இல்லை, அதனால் வீடியோ எடுக்கிறதுனால சரி இப்போ வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம வந்து இந்த பொடி பண்ணுறதுக்கோசரம் நம்ம புளிச்சிக்கிற காய வச்சோம் இல்லைங்களா, நான் ஸ்டாண்டு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பயத்துலேயே எங்கே டக்குன்னு கிராஸ் ஆகிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருக்கிறேன். கீரை வந்து நம்ம அந்த புளிச்சிக்கீரையும் கத்திரிக்காயும் எல்லாம் காய போட்டு எடுத்து வச்சுருக்கிறோம்ப. நெவல்லே காய் போட்டு எடுத்து வச்சுருந்துங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது. அதை வந்து நம்ம இப்போ பொடி பண்ணுறதுக்கு வறுத்துக்கலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவை வந்து உளுத்தம்பருப்புங்க, கடலப்பருப்பு. ஏன்னா அதிகமாக போட்டாலையும் மதன்னு இருக்கும். அந்த பருப்பே இதுக்கு போடாமல் நம்ம செஞ்சால் சூப்பராக இருக்கும். ஏன்னா போட்டு ஆகணும் கொஞ்சம். அதுக்கோசரம் பூண்டு ஒரு 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்குறேங்க. ஒரு பாக் சைஸு புளி வந்து எல்லாம் கிள்ளி வச்சுருக்கிறேன். ஒரு 6-7 வரமிளகாய், ஒரு 6 மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். நமக்கு தேவையாக இருக்கிற ஜீரகம், வரமல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்துக்கலாங்க. ஏன்னா எல்லாமே நம்ம கீரை வகையில் சிறுகீரை, தண்டுக்கீரை இது எல்லாமே வந்து நான் ஆல்ரெடியாக வந்து பொடி பண்ணிட்டேங்க. பொடி பண்ணி, ஏன்னா சிறுகீரை வந்து தைராய்டு இருக்கிறவங்க நிறைய பேர் எடுத்துக்கலாம். சிறுகீரை வந்து அது அவ்வளோ வந்து என்னோடய வீடியோ அதிகமாக, ஏன்னா இன்றைக்கி சொல்கிற மாதிரி கொஞ்சம் மேக்கப் பண்ணிவிட்டு செய்கிறவங்களுக்கு தான் இன்றைக்கு காலன்ற மாதிரி, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வீடியோவும் ஓடிட்டு இருக்குது. நம்ம வந்து எடுத்ததை அப்படியே வேறு எதுவுமே எடிட்டிங் பண்ணாமல் நம்ம அப்படியே போடுறோம் பாருங்கள். அது வந்து எப்படியே இருக்குது. இந்த பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெய் பாருங்கள் எப்படி கரைக்கு போகுது. இப்போ நம்ம ஃபஸ்ட்லேயே வந்து கீரையை வந்து போட்டு சிறுகீரைங்களும் இந்த மாதிரி தாங்க. நான் வந்து ஒரு ஆவியில் வச்சு வேக வச்சுட்டு எடுத்து நெவுல்லே தாங்க போட்டுருவேன். இது 2 நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா, 2 நாளும் நம்ம வந்து நெவுல்லே போட்டு எடுத்து வச்சுருக்கிறோம்ப. இப்போ காலையில் கொஞ்சம் நேரம் நம்ம வெயில் போட்டு எடுத்து வச்சுட்டு போயிட்டுங்க. ஏன்னா கரண்ட் இல்லை வீட்டில், இன்றைக்கி சடவுன். அதனால் வந்து சரி நம்ம பொடி பண்ண முடியாது, வறுத்து வச்சுட்டு அப்படியே விட்டு போயிடுவோம்ப. வந்தால் கொஞ்சம் ஜில்னஸ் ஆகிடும். சூடாக இருக்கும் போதே நம்ம செஞ்சால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா பாத்திரம் வந்து சூடாக இருக்குங்க. நமக்கு வந்து இன்னும் உரைக்கல கைக்கு, அவ்வளோதான். இப்போ தான் லைட்டாக உரைக்குது. இப்போ நம்ம வந்து கையில் இது பண்ணுறத விட்டு சூடாக இருந்தாலையும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, ஏன்னா கையிலே எடுத்துட்டா நமக்கு கொஞ்சம் பெட்டருங்க. ஏன்னா அடியில் விட்டால் தீஞ்சிடும். இவங்க நல்லா சுண்ட தான் நமக்கு வந்து இந்த கீரை வந்து டேஸ்ட் நமக்கு சாப்பாட்டு பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம இப்போ பொடி பண்ணுறது வந்து சாப்பாட்டுக்கும் போட்டுக்கலாம், இட்லி தோசைக்கு. நம்ம புளிச்சிக்கீரை வந்து நான் இட்லி தோசைக்கு அட்லீஸ்ட் உப்புமா கூட தொட்டு சாப்பிட்ருக்குறேங்க.
ஆமாம், யார் அதை பற்றி நான் நினச்சிக்கிட்டேன். அதை பற்றி எனக்கு வந்து ஒன்றும் இல்லைங்க. சாப்பிட்றதுல சொல்கிறது என்னங்க போயிட்டு நமக்கு சொல்லு பார்க்கலாம். நம்ம அப்படி தான் இப்படி தான் அப்படின்றதே இல்லை. தக்காளி ரசம் இருந்தால் கூட நான் உப்புமா சாப்பிட்ருக்குறேங்க. தேங்காய் ரசம் ஒரு டைம் நான் வச்சு உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். சூப்பராக வந்து நல்லா சூடு ஏறிட்டாங்க. இந்த கீரை வந்து நல்லா சூடு ஏறி வறுத்துருச்சுங்க. ஒரு கத்திரிக்காயும் 2 கொடுத்துருந்தாங்க, அதுவும் சேர்த்தியே நம்ம இதில் போட்டு வச்சுட்டோங்க. இப்போ வந்து இவங்களை நம்ம பாத்திரத்தில் மாற்றோம். ஏன்னா பாத்திரம் சூடு ஆயிடுச்சுன்னு வச்சுக்காங்க, சும்மா டன்னுன்னு பாருங்கள் துணியை பிடிச்சிருப்பாங்க உள்ள. நம்ம கொட்டிக்கலாங்க. அதில் அந்த எண்ணெய் இருந்துச்சு இல்லைங்களா, அது வந்து நமக்கு காட்டடிக்குது. வந்து கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். டீ கம்மி பண்ணிக்கலாம். இவங்களோட நம்ம புளி போட்டுக்கலாம். பூண்டு புளியெல்லாம் இவங்களோடவே போட்டுக்கலாம். இவங்களை வந்து நம்ம கருக விடாமல் அது 1-2 இருக்கிறத நமக்கு கீரைங்க. அதில் இப்போ வந்து சிம்மில் இருக்குது. நம்மளே கையில் பொடி பண்ணிடலாம் நம்ம. அவ்வளோதான். பொசிஞ்சு போயிட்டாங்க பாருங்கள். சூடு இல்லைங்க, கொஞ்ச நேரத்துலேயே வந்து சூடு அது எப்படி தான் ஆறிட்டாங்களா தெரியல, அந்த அளவுக்கு. இன்னைக்கு வீடியோ எடுக்காது எப்படியோ இருந்துச்சு, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உண்மையிலே வந்து யாராவது தயவு செஞ்சு நல்லா தெளிவாக இருக்கிறவங்க, கொஞ்சம் நாங்கள்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க ஒரு முட்டாளுங்க தாங்க, படிச்சுட்டு இது யாராவது கொஞ்சம் தெளிவாக பார்க்குறவங்க வீடியோ நீங்கள் இது நான் இந்த பொடி பண்ணுறதை கூட கவனிக்காமல் நான் பேசுகிறது மட்டும் கொஞ்சம் ஒரு வேண்டுதல் மாதிரி நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தாலுக்கா டிபார்ட்மெண்ட் வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுங்க. அங்கே எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து ஊழல் பயங்கரமாக போயிட்டு இருக்குதுங்க. 100% பயங்கரமாக போயிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் காசு வாங்கிட்டு ஒரு 15 நாள்ன்றது 1 மாதம், அது வந்து இந்த 1 மாதம் கழித்து வார்த்தைகள் வந்து வேறு மாதிரியே போயிடுது. பார்க்கலாம் போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முக்கியமான பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க. நான் வந்து அது சொல்கிறேன், அது எல்லாருக்குமே வந்து ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு, ஜாப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக ஃபேமிலி அட்டாச்சோடு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது ஒரு வார்த்தைகள் தகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு சூழ்நிலை காரணமாக இது பப்ளிக்கில் கொஞ்சம் தெரிஞ்ச குடும்பத்தோட குழந்தை குட்டிங்களோட இவங்களை வந்து நம்ம இப்போ தீச்சிடக்கூடாது, எடுத்துடலாம்.
கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கலாங்க. ஜீரகமும் வரமிளகாயும் நம்ம கொஞ்சம் அது இறக்கும் போது பெருங்காயம் போட்டு இறக்கணும். ரொம்ப 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 அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப மோசங்க. ஏன்னா வந்து நான் கண்ணுக்குள்ளார கண்ணை விட்டு விளக்கண்ணை விட்டு பார்த்த மாதிரி அங்கே உக்காந்துட்டு அவ்வளோதாங்க இவங்கள. ஏன்னா மிளகாயும் பருத்து வச்சு கொஞ்சம் பெருங்காயம் நம்ம அப்படியே அரைச்சி வச்சிடலாங்க. குழம்பு சூடு பண்ணிக்கலாம். காலையில் பாசி பயிர் கடைஞ்சி கீரை, இது கீரைன்ற ரசம். இப்போ அது சூடு பண்ணி வச்சுட்டா நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஒரு ஜாப்பில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க, ஒருத்தர் குடும்பத்துக்கு வந்து குழந்தைங்க பெரியவங்களாயிட்டாங்க, ஒரு விஷயம் தவறான சூழ்நிலை நடந்துருச்சு, அதை வந்து எப்படியாவது அவங்கனால முடியலன்றதுக்கு தாங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட போயிட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க. கவர்மெண்ட்டில் வந்து டியூட்டி பார்க்க சின்சியராக போலீஸும் டாக்டரும் வந்து கடவுள் உருவத்தில், இப்போ நீங்கள் தருமபுரி மாவட்டமெல்லாம் பார்த்தீங்களான்னா ஐயனார் கோயில் இருக்கிற தவிர போலீஸ்க்கு 2 காவல் போலீஸ் வச்சுருப்பாங்க பக்கத்தில் சிலைங்கள். அந்த மாதிரி தான் இன்னமே வந்து மண்ணுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை கொடுக்குற கிராமம்னா அது வந்து தருமபுரி மாவட்டமும் ஒன்றுங்க. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துல மக்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு மாதம் லெவலில் நான் போயிட்டு இருக்கேங்க. நமக்கும் போலீஸ் என்னோடய சொந்த பிரச்சனைக்கு ஒரு டைம் போனேன். அப்போ வந்து உக்காந்த இடத்துல கூப்பிட்டு விசாரணை பண்ணி அவங்கள எந்த அளவுக்கு திட்டணுமா, எந்த அளவுக்கு அவங்கள வந்து கழுவி ஊற்றணுமா டிபார்ட்மெண்ட் செஞ்சுதுங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு வந்தேங்க. ஏன்னா வந்து அவ்வளோ மரியாதையாக அவங்க வந்து ஒரு மக்களை எப்படி ஏமாத்துறாங்க, யாருமே இல்லை அவங்களுக்கு அப்படின்னும்போது எப்படி ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு உரிமையோட பெண்கள் போலீஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், நல்லா வந்து அவங்களுக்கு வார்த்தை சொல்லி புரிய வச்சு பேசுனதுக்கு எனக்கு ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம எந்த இடத்துக்கும் துணிச்சலாக போய் கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட தவறு இல்லை, தவறு செய்கிறவங்களே எல்லா இடத்துலையுமே நம்ம கேள்வி கேட்கலான்ற அளவுக்கு வந்து எனக்கு மனசு திருப்தி இருந்துச்சுங்க. இப்போ இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், அவங்களுக்கு நான் வந்து என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியலைங்க. புதுசாக இப்போ தான் போன மாதம் டியூட்டி ஜாயின் பண்ணுவங்க. மனசார அப்படியே வந்து அந்த இவங்களும் எப்படி கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்களா அதே மாதிரி ஒரு அவங்களோட ஃபேமிலியில் நடந்த பிரச்சனை போய் சொல்லிக்கிட்டு அந்த காவல்துறைக்கிட்ட மன்றாடி, அதாவது வந்து எந்த ஒரு ஜென்ஸுங்களும் டக்குன்னு சில பேர் வந்து ஏமாத்துறதுக்குன்னு சில பேர் அழுவாங்க. ஒருத்தரை ஏமாத்துறதுக்குன்றதே அழுத்து நடித்து காட்டுவாங்க. உண்மையிலே மனசு வந்து வேதனையோட ஒருத்தர் அழுந்து சொல்கிறாங்கன்னா எவ்வளோ அவங்க மனசுக்குள்ளே வேதனை இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்ன வரைக்குமே என்னான்னு கேள்வி கேட்கலைங்க. அவங்களுக்கு வந்து அவங்க செய்கிற தொழிலுக்கு டியூட்டிக்கு தாங்க எல்லா அதிகாரிங்களுக்கும் அவங்கவுங்க சம்பளம் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் எதுக்குங்க சம்பளம் கொடுக்குறாங்க சொல்லு பார்க்கலாம்? அவங்க செய்கிற தொழிலுக்கு தான். அதுவும் மீறி அவங்க இந்த வேலையை நம்ம கொடுக்குற வேலையை நம்ம கஷ்டமாக இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, சண்டையாக இருக்குது, இது எங்கனால முடியல, நீங்கள் வந்து தீர்த்து கொடுங்க, நீங்கள் பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ இதை வந்து ஒப்படைக்கிறோம்ப. இது வருத்திக்கங்க அது என்ன நடவடிக்கைன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு ஃபோன் நம்பர் கிடச்சிருச்சு, நம்ம ஃபோன் நம்பரு எல்லாமே கொடுக்குறோம் இல்லைங்களா. அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு தவறாக இருக்கிறவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு இன்ன வரைக்குமே அந்த கேஸ் எடுக்கவே இல்லைங்க. அவங்க என்னான்னு சொல்லிட்டு விசாரிக்கவே இல்லை. கடைசியில் 1 மாதம் கழித்து நான் ஊரில் வந்து விசாரிக்கிறேன்னா
அதாவது ஃபேமிலி மேட்டரில் நம்ம வேறு மாதிரியே வார்த்தைகள் நமக்கு இப்போ வந்துடும். அது நம்ம இன்னமே வந்து கண்ட்ரோலில் தாங்க பேசுகிறேன். ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி ஒரு அண்ணன் தம்பி சண்டையா, இல்லை ஒரு சொத்து பிரச்சனையா, இவங்களது எவ்வளோ நிலம் இருக்குது, இவன் ஏன் இப்படி சேர்த்தி ஓட்டுக்கிறான், இதை பண்ணுறதுக்கு விசாரிக்கிறதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அது ஃபேமிலியில் நடந்த பிரச்சனையே தான் வந்து அவங்களுக்கு குழந்தைங்க தலைக்கு மேலே குழந்தைங்க ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டு கேட்குறாங்க. இன்ன வரைக்குமே அந்த டிபார்ட்மெண்ட்டு என்னன்னு கேட்கலைங்க. ஏன்னா போன வாரம் ஒரு வேலைக்கு நான் வந்து ஊருக்கு போயிருந்தேன். அப்போ கூட வந்து கூப்பிட்டு நான் வந்து ஊரில் விசாரிக்கிறேன், ஊரில் என்ன விசாரிக்கிறாங்கன்னு எனக்கே தெரியல. இது நடந்த விஷயம் ஃபுல்லாக அவங்களுக்கு சொல்லியிருக்கிறம்ப அது எப்படி வந்து என்ன விசாரிப்பாங்கன்னு எங்களுக்குமே ஒன்றும் புரியல. அந்த மாதிரி இவங்க வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து மன உளைச்சல், அவங்களுக்கு மனசுக்குள்ள வேதனைகள் இருக்குது. அதனால நீங்கள் வந்து விசாரிச்சுக்கங்க, இதுக்கும் மேலே எங்களால் ஒன்றும் பேச முடியாது சார். ஏன்னா நாங்கள் கொடுத்த ரிப்போர்ட்டும் நீங்கள் எடுக்கலை, அது விசாரணை நாங்கள் போய் விசாரிக்கிறோங்க, இவ்வளோ செலவு வந்தால் அதுக்கு தான் அந்த அமௌண்ட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறமா ஒரு வாரத்தையும் எடுக்கலைன்னும் போது அது எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ அதுவும் மீறி வக்கீல் நோட்டீஸ் விட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்ற ஹைகோர்ட்டில் இருந்து அவங்களுக்கு ஆர்டர் வந்தும் இது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் மட்டும் எனக்கு மக்களை வந்து தெரிஞ்சவங்க அது எப்படின்னு கமெண்டில் போடுங்க. எலெக்ஷன்னா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. 10 நாள் 15 நாள் டைம் கேட்டிருக்குறாங்களாம். அப்போ 15 நாள் டைம்னா ஒரு இப்போயே ஏற்கனவே வந்து 1.5 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் 15 நாள்னா 2 மாதம். இப்போ போனவங்க இந்த மாதிரி விபத்தில் இருக்கிறவங்க என்னை காப்பாற்றி கொடுங்க, எனக்கு வந்து இந்த பிரச்சனை தீர்த்து கொடுங்கன்னும் போது அந்த உயிரே இப்போ வந்து ஒன்று இறந்துருச்சு இல்லைங்களா. ஒரு ஜாதி பிரச்சனை வச்சுட்டு ஒரு 2 குழந்தைங்க இறந்துட்டாங்க இல்லைங்களா. சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு நீங்கள் ப்ளட் டெஸ்ட்டுக்கு ப்ளட் இல்லை, என் உயிரே போகுது, என் பிள்ளைங்களுக்கு போகுது, அவங்களுக்கு போகுது, இவங்களுக்கு போகுதுன்னு அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ரத்தமாக ஆகட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க மூலியமாக ஆகட்டும், அன்றைக்கி கடவுளாக ஏற்று எல்லாமே செய்கிறாங்க இல்லைங்களா. இன்றைக்கி வந்து அதெல்லாம் பிரிவினையாக பேசிட்டு அதெல்லாம் பேசுகிறதுக்கு வெக்கமாக இருக்குது. இது பலகாலமாக வந்து ஓடிட்டே இருக்குது. அது மன உறுத்தலாக தான் நான் வந்து அதை பேசாமல் விட்டுறேன் கம்முன்னு. ஏன்னா என்னோடய கடையிலே வந்து உட்காந்துட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் அந்த மனுஷாளுங்க வந்து உயிரை கொடுத்து பேசுகிற மாதிரி பேசுவாங்க மற்றதுக்கு. ஆனால் அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியலைங்க. அந்த மாதிரி ஒரு இளவு ஒரு உயிர் பலி கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் சேர்த்துறதுக்காக ஒரு போலீஸுங்களுக்கு நாங்கள் சொல்கிறோங்க. சொல்லுங்கள், ஒரு அதிகாரிங்களுக்கு எதுக்குங்க மரியாதை கொடுத்து அவங்ககிட்ட மன்றாடி கெஞ்சிங்க. எப்படியே மற்ற அதிகாரிங்களுங்க அந்தந்த இடத்துல போச்சுன்னா வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அப்படியே இப்போ டாக்டர்கிட்ட போனாலையும் மன்றாடி கெஞ்சி பின்னாடியே ஓடி போய் அந்த உயிரை காப்பாற்றுங்க, அவங்கள செய்யுங்கன்னு ஓடிட்டுருக்குறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களையும் அதே மாதிரி தாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஒரு கஷ்டத்துக்கு போகும்போது அவங்கள எவ்வளவோ அப்படியே கால் உளுந்து கூட அழுந்துடுறாங்க நிறைய பேர். என் கண்ணுக்கு முன்னாடி அங்கே அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்துச்சு. அவங்கள பிடிச்சிட்டு வந்து கொடுங்க, 1 மாதம் ஆச்சு, 20 நாள் ஆச்சுன்னு. போன மாதம் மட்டுமே ஒரு 10 பேர் 10 குடும்பத்தில் அந்த மாதிரி நிகழ்ச்சிங்க. 10 பெண்கள் போயிருக்கிறாங்க. அது வந்து குழந்தைங்கள விட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறவங்களும் போயிருக்கிறாங்க இன்ஸ்டாகிராம் மூலிமா. அது எனக்கு தெரியாதுங்க. நான் வந்து வீடியோ எடுத்துட்டுக்கிறேன். நான் இன்னும் அந்த ஆப்ஷனுக்குள்ளவே நான் போனதில்ல. ஏன்னா அதில் வந்து தான் நிறைய பேர் இன்றைக்கி வந்து அவன் எந்த நாட்டில் இருக்கிறான்னு கூட தெரியலைங்க. அவங்க இந்த செல்லு மூலிமா நிறையா கான்டாக்ட் வச்சுட்டு ரொம்ப ஃபேமிலி வந்து கெட்டு குட்ட சேவராக ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி வந்து ஜென்ஸுங்க லேடிஸுங்க தான் அழுந்துட்டு போய் நிற்பாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு காவல் அதிகாரிலையும் ஒவ்வொரு மேல் இடத்துலையும் போயிட்டு ஜென்ஸுங்க தாங்க குழந்தைங்கள வச்சுட்டு அழுந்துட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற அரசாங்கமாவது ஏன்னா எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு இருக்காங்க, எல்லாம் பிடிச்சிட்டு சில இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நம்மளும் கண்குள்ளராக. ஆனால் தருமபுரி மாவட்டம் பெண்ணகரம் தாலுக்காவில் இன்ன வரைக்குமே அங்கேயும் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சுட்டுருக்கிறாரு. நாங்கள் அவர்கிட்ட போயிட்டு அவங்கக்கிட்ட இதை வந்து ஒரு கோரிக்கையாக நான் வந்து ஒரு சகோதரனாக நினச்சி தான் சின்ன வயசு தான் சொல்லிட்டு வந்தேன். ஆனால் நான் அப்போ ஃபேமிலி பார்த்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை பார்த்துட்டு நான் வரேங்க மேடம், வந்து சொல்கிறேன் பேசுகிறேன் அப்படின்னாங்க. இது வரைக்கும் அதை பற்றி என்னோடய ஃபோன் நம்பர் தெரியும். நாங்கள் வந்து ஃபேமிலியோடு தான் போய் சொல்லிட்டு வந்தோங்க. இன்ன வரைக்குமே அதுக்கு ஒரு அளவு கூட. ஏன்னா நான் வந்து கட்சி சார்ந்தால் எதுவுமே பேசலைங்க. ஏன்னா அவங்களும் வந்து ஒரு புரிஞ்சு பண்ணியிருக்கிறாங்களா புரியாமல் இருக்கிறாங்களா தெரியல. ஒரு மனுஷர் எதுக்குங்க போய் சொல்கிறாங்க அங்களாப்பா
சொல்லுங்கள் பார்க்கலாம். திடீர்னு ஏதாவது ஒரு உயிர் சேதாரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றா அங்கேயே கூட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது போன இடத்துல ஆயிடலாம், இல்லை இங்கே இருந்தால் யாருக்காவது ஒருத்தருக்கு ஆயிடலாம். அப்போ வந்து என்னங்க சொல்லுவோம் கவர்மெண்ட்டு, சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லா மக்களுக்கும் இது எந்த குடும்பத்தில் எங்கள் குடும்பத்தில்ன்றதுக்கொசரம் நான் சொல்லிங்க, ஏன்னா எனக்கு தெரியாது எப்படி பேசுறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து அப்படியே கத்திடலாமான்னு கூட இருக்குது, போராட்டம் பண்ணிடலாமான்னு கூட வெறி இருக்குது. ஏன்னா நம்ம நம்ம சொல்கிற வார்த்தைக்கு மரியாதை இல்லாமல் அது வந்து உண்மையான கேஸ் அது எடுக்காமல் பண்ணுறாங்க இல்லைங்களா? அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். மனசு ரொம்ப கஷ்டப்படுதுங்க. தயவு செஞ்சு இது ரொம்ப முக்கியமாக யாராவது பார்க்குறவங்களா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நம்ம தாவேக கட்சிக்கு இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி நடக்கிற இடத்துல எல்லாம் கொஞ்சம் அப்படி திரும்பி போலீஸுங்களை பார்க்க சொல்லுங்கள். டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிற ஏழை மக்கள் வந்து ரொம்ப வந்து ஒகேனக்கல் சைடுன்னா ரொம்ப கிராமம் தெரியும் எப்படி இருக்குது என்னான்னு சொல்லிட்டு கொஞ்சம் திரும்பி பார்க்க சொல்லுங்கள். அந்த கேமராவை அந்த பக்கம் திரும்பி வைக்க சொல்லுங்கள். கொஞ்சம் தயவு செஞ்சு நிறைய போராட்டங்கள் இருக்குதுங்க. அங்கே மன உளைச்சலில் எனக்கு கடன் உடம்பட்டு நிறைய பேர் பணம் செலவு பயந்து தான். ஏன்னா நம்ம இதை கொடுத்தா தான் அவங்க செஞ்சிருவாங்களா, சீக்கிரமாக பிடிச்சிட்டு வந்து கொடுத்துருவாங்களா, நமக்கு வந்து நல்ல வார்த்தையோ சொல்லிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எல்லா மக்களும் உடனே வாங்கிட்டு அவங்க அந்த பணம் கடன் வாங்கி கொடுக்கறது கூட அவங்க பெருசாக நினைக்கலைங்க. அந்த அதிகாரிங்களை வந்து கடவுளுக்கு மேலே நினச்சிட்டு ஒவ்வொருத்தரையும் போயிட்டு கெஞ்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதுதாங்க பெருசு. ஆனால் அது வந்து அவங்க காலில் போடுற ஷூ கொடுக்குற மரியாதை கூட மக்கள் கொடுக்கலைங்க. மனுஷால் கொடுக்காமல் இருக்கிறதுனால தான் இந்த வருத்தத்தோட இந்த பதிவியை வந்து நான் போடுறேன். பார்க்குறவங்க தயவு செஞ்சு யாராவது ஒருத்தர் இதை வந்து கவர்மெண்ட்டு திரும்பி பார்த்துட்டுங்க. பாய் மக்கள். ஏன்னா நான் வந்து இந்த சட்னி போடுறதுக்கொசரம் எடுக்கணும்னு நான் எடுக்கலைங்க இந்த வீடியோ. காலையிலே அது எடுக்கணும் ஒரே ஆந்தங்கமாக இருந்தேன். இப்போ 2-3 நாள் எப்படியாவது போடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கரண்ட் இல்லாதனால இதை போடாமல் விட்டேன். இப்போ நம்ம சட்னி அந்த இப்போ பொடியை வந்து போட்டுடலாங்க. பொடி ரெடிங்க. இவ்வளோ தான். உப்பும் போட்டு நம்ம கல் உப்பு போடலைங்க. ஏன்னா கல் உப்பை வந்து வறுத்துருக்கணும். இது ஜில்னஸ் இருக்கிறதுனால போடல. தூள் உப்பே போட்டு நல்லா பொடி வந்து சூப்பராக பண்ணிட்டுங்க. இது நம்ம சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு எதுக்கு வேணுனாலையும் போடலாங்க. பாரு நீங்களும் இந்த மாதிரி எந்த கீரை கிடைச்சாலையும் சரி நம்ம கொஞ்சம் ஆவியில் வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து பொடி பண்ணிக்கிட்ட சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய் மக்களே. குட் நைட்.